சமூக பொறுப்பின் உச்சத்தில் தலைவர் ரஜினி அண்ட் அஜித் இப்படி ஒரு செய்தி ஒன்று வெளியாயிருந்தது. அந்த செய்தியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூலி, ஜெயிலர், குட் பேட் அக்லி இப்படிப்பட்ட மாஸ் ஹீரோ சப்ஜெக்டில் மட்டும் நடிச்சுட்டு ரசிகர்களை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு போவது ரஜினிகாந்த் மற்றும் அஜித் குமாருக்கு ரொம்ப சுலபம். ஆனால் அதையும் மீறி வேட்டையன், ஒரு விடாமுயற்சி இந்த மாதிரி படங்களில் நடிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு 3 காரணம் இருக்குது. ஒன்று சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, இன்னொன்று அவங்க ரசிகர்கள் மீதுள்ள நம்பிக்கை, அப்புறம் புதியதாக ஒரு போர்ட்ரையல். இதுதான் காரணம் அப்படின்னு அந்த செய்தியில் வெளியிட்டிருந்தாங்க. இந்த செய்தி எனக்கு தெரிஞ்சு 100க்கு 100 உண்மைதான். ஏன்னா தலைவர் ரஜினிகாந்த் அவர்களும் சரி, அஜித் அவர்களும் சரி, இந்த மாதிரி சமூக பொறுப்புள்ள படங்கள்லையும் அப்பப்போ நடிக்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னா மாஸ் ஹீரோ அப்படிங்கும்போது நிறைய ஹீரோக்கள் அதை பண்ண தயங்குவாங்க. ஆனால் அஜித் அவர்களும் சரி, தலைவரும் சரி, அந்த படம் மக்களுக்கும் ஒரு நல்ல கருத்துள்ள படமாக அமையணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி தொடர்ச்சியாக நிறைய படங்கள், அதாவது ஒரு படம் மாஸ் படம் கொடுத்தாலும் அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு படங்கள் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. தலைவரோட காலா படமாக இருக்கட்டும், இப்போ சமீபத்தில் வந்த வேட்டையனாக இருக்கட்டும், லால் சலாமாக இருக்கட்டும், இப்படி நிறைய படங்கள் சொல்லலாம். அதே போல் அஜித் அவர்களுக்கும் நேர்கொண்ட பார்வை, அப்புறம் இப்போ வந்திருக்கிற இந்த விடாமுயற்சி, இந்த மாதிரி நிறைய படங்கள் மாஸ் ஹீரோவில் இருந்து அப்படி கொஞ்சம் ஒதுங்கி இந்த மாதிரி படங்களும் பண்ணுறாங்க. அதனால தான் சமூக பொறுப்பின் உச்சத்தில் தலைவர் ரஜினி அண்ட் அஜித் அப்படின்னு செய்தி வெளியாகுது.